அருமை. இது மௌன சாட்சி. கதையின் இனபாகம் 2 உடேன் அருண். தற்போது மர்மக் கொலையின் மர்மங்களை புரிந்து கொள்வதற்காக தனது விசாரணையை தீவிரமாக்குகிறார். கதை சஸ்பென்ஸோடு நகரும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது. மௌன சாட்சி பாகம் 2. மெழுகுவர்த்தியின் சுழற்சி பொழுதுமாலை. பங்களாவின் நீளமான வறண்டையில் நிழல்கள் நெளிகின்றன. சுப்பையாவின் மரணத்துக்குப் பிறகு அந்த இடமே ஒருவிதமான மாயமயமான அமைதியோடு இருக்கிறது. அருண் தன் நோட்டுபுக் கையில் மரணம் நடந்த நேரம் இரவு 11:45. சத்தியமாக ஒளியும் இல்லை. ஆனால் மெழுகுவர்த்தி மட்டும் எரிந்தது. யாராவது உள்ளே வந்திருக்க முடியும். ஆனால் சத்தமே இல்லை. அருண் அன்றிரவு நடந்ததை யோசிக்கிறார். கேள்விகள். சுப்பையா ஒருவன்தான் பங்களாவில் இருந்தார். மின்சாரம் இல்லாத காரணத்தால் ஒரே ஒரு மெழுகுவர்த்தி எரிந்தது. மரணம் ஹார்ட் அட்டாக் போல இருந்தது. ஆனால் அந்த சடலம் அருகே இருந்த டீக்கப் லேசாக உடைந்திருந்தது. யாரும் வெளியில் நுழைந்த சுவடுகள் இல்லை. ஆனால் மெழுகுவர்த்தியின் அடியில் சிறு பழுப்பு நிறமான பச்சிலை தழம்பு இருந்தது. மௌன சாட்சி மெழுகுவர்த்தி. அருண் மெழுகுவர்த்தியை சோதிக்கிறார். மெழுகுவர்த்தியின் அடியில் இருந்த அந்த பொடிட்டிடெட்டான் தழம்பு தாள் ஒரு விசித்திரமான வாசனையுடன் இருந்தது. அது ஏதோ ஒரு விஷப் பொருளுக்கு தொடர்புடையது. அந்தரங்க ஒளியில் மெழுகுவர்த்தியில் கொஞ்சம் அளவில் கலந்திருந்த விஷம். அது வாயு மூலம் பரப்பப்படும் வகை. கொலையாளன் அந்த மெழுகுவர்த்தியை தயாரித்தவனாக இருக்க வேண்டும். விசாரணையின் புதிய தொடக்கம் அருண் தேடிய போது பங்களாவின் பழைய வேலைக்காரன் தியோடாம் சாமி கொட்ரியஸ் ஒரு காலத்தில் ஊர் அருகே உள்ள தேநல்லூர் மருத்துவ ஆய்வகத்தில் வேலை செய்ததாக தெரிகிறது. அவனிடம் சந்தேகமாக இருக்கிறது. சாமி அன்றிரவு பங்களாவை விட்டு சென்றதாக சொல்கிறான். ஆனால் பங்களாவின் பின்புறக் கதவு சற்று திறந்திருந்ததாக ஒரு சிறுவன் கூறுகிறான். அருண் யோசிக்கிறான். சாமி உண்மையாகவே வெளியே சென்றானா? மெழுகுவர்த்தியை யார் மாற்றினார்கள்? சுப்பையாவை யாருக்கு கொல்ல வேண்டும்? திருப்பம் அருண் தனது விசாரணையை தொடர்கிறார். ஆனால் ஒரு அதிர்ச்சி. அடுத்த நாள் அவனது படுக்கையறை வாசலில் ஒரு நோட்டுடன் மெழுகுவர்த்தி. மௌனம் நல்லது. பேச ஆரம்பித்தால் தீ பறக்கும். மெழுகு விளக்கு. பாகம் 3. உங்களுக்கு தயார் செய்யவா? அதில் குற்றவாளியின் பின்னணி. மெழுகுவர்த்தியின் விஷ ரகசியம். அருண் நெருக்கமான ஆபத்தில் சிக்குவது நீங்கள் விரும்பினால் இது ஒரு தொடர்கதையாக எபிசோட் ஸ்டைல் தொடரலாம். நீங்கள் விரும்பும் பாணியில் கூறுங்கள். சின்ன பெரிய பாகங்களா அல்லது ஒரு முழுமையான நீளமான கதை? நான் தயாராக இருக்கிறேன்.